ஊட்டி போகிற எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஊட்டி லேக்கை விசிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ நாங்களும் வந்து ஊட்டி போயிருந்தப்போ ஊட்டி லேக் வந்து போயிருந்தேன். ஸோ ஊட்டி லேக்கில் எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஊட்டி லேக்கில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, எல்லாம் என்னென்ன காஸ்ட்டு, ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரை பாருங்கள். நம்ம இப்போ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட இந்த ஊட்டி ட்ரிப்பில் எனக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஊட்டி லேக்கோட ஒரு கம்ப்ளீட் வியூ. டிக்கெட் வந்து சில்ட்ரனுக்கு வந்து 5 வயசுக்கு மேலே எடுக்கணும். அடல்ட்ஸுக்கு 15 ரூபீஸ் தான் டிக்கெட்டு. ஸோ நம்ம வந்ததுமே முதல்ல போட்டிங் செக்ஷன் தான் இருக்கும். ரோ போட்டு, பெடல் போட்டு, மோட்டர் போட்டு எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லணுன்னா, நீங்கள் வந்து போட்டிங் வந்து நீங்கள் குன்னூர் வழி வந்து வெல்லிங்டன் லேக் பார்க்குறதா இருந்தால் அங்கேயே முடிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு போட்டிங் செக்ஷன். கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிறது மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற டேரிஃபுக்கு வந்து அந்த டைமிங் எனக்கு கம்மியாக தோணுச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னாவும் அவங்க அதிக டைமிங் தர முடியாது, அடுத்த ஆளுங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ஸோ வெல்லிங்டன் லேக்கில் எனக்கு இன்னும் அதிக டைமிங் கிடச்சிது. நம்ம குறைஞ்ச 50 ரூபீஸ் தான் வந்து ஃபேரு. ஸோ நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிறைய டைம் எடுத்து அந்த போட்டிங் போகிறது மாதிரி இருந்துச்சு. இதுதான் நம்ம ஊட்டி லேக்கோட வந்து டேரிஃபு. இந்த டேரிஃப் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் நின்று தான் போக வேண்டிய இருந்தது. ஆனால் வந்து நிறைய போட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஆனால் அதில் ஏற்றி விடுறதுக்கு அவங்க எம்ப்ளாயிஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது வந்து போட்டிங் செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு லான் ஏரியா. இங்கே வந்து நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அது முடிச்சு நம்ம தள்ளி இங்கே கொஞ்சம் வருமோ ஃபுட் கோர்ட்டு, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. நாங்கள் இங்கே 2 ஃபுட்டு ட்ரை பண்ணோம். ஒன்று வந்து ஐஸ் கோலா, இன்னொன்று ஹாட் சாக்லேட்டு. எனக்கு பர்சனலாக வந்து 50 ரூபீஸ் ஒன்று. பட் எனக்கு பர்சனலாக குவான்டிட்டியும் குவாலிட்டியும் சுத்தமாக நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்றதும் அவங்கவங்க விருப்பம். ரைட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. காஸ்ட்லின்னு சொல்கிறத விட நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுறோம்ல, அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு அதுக்கு ஏற்றது மாதிரி ஒரு டைமிங் கிடைக்கல அந்த ரைட்ஸில். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறமா இந்த லேக்கை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 எல்லாம் உள்ளே வந்துடணும். ஒரு 3 இல்லை 4 உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 6:30 வரை சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைம் இது பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்டேஜ் ஒன்று கட்டி விட்டுருந்தாங்க, இதுதான் அது. அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மேலே ஏறுதுன்னா நல்ல ஒரு வியூ இருந்துச்சு. இந்த போட்டிங் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கவும் முடிஞ்சிச்சு, இந்த ரைட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் வியூ வந்து அதில் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த லேக்கில். இது போக வந்து நிறைய புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து டெவலப் பண்ணுற பிளானில் இருக்காங்களான்னு தெரில. எனக்கு 2-3 கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு டவர் பார்த்தேன். அப்புறமா வந்து எனக்கு பார்த்தப்போ தோணுது பவுன்சிங் பஞ்சி ஜம்பிங் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறது மாதிரி இருந்துச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தப்போ. அப்புறமா இந்த பார்க்கில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டாய் ட்ரெயின் ரைடு இருக்குது, பெயிண்ட் பால் இருக்குது, 7D சினிமா இருக்குது, அப்புறமா ஆர்க்கரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தேன். அதெல்லாமே வந்து நல்ல டைம் ஸ்பெண்டிங் தான் இந்த இதில். பட் எல்லாமே வந்து ஆர்க்கரியெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு அதோட டேரிஃப் எல்லாம் பார்த்த டைமில். அதே மாதிரி பெயிண்ட் பாலுமே ரொம்ப இதாக தோணல. அவங்க கொடுக்குற நம்பர்ஸுக்கு வந்து அது ஓகேவாக தோணுச்சு. டாய் ட்ரெயின் ரைடு நான் போகலை, ஆனால் டேரிஃப் அதுவும் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. அது போக 7D சினிமா ஓகே ஃபைன். அதுவெல்லாம் நம்ம ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒர்த்தியாக நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு நெகட்டிவாக இந்த லேக்கில் தோணுது என்னென்னா, இதோட பார்க்கிங். நாங்கள் வந்து வந்தப்போ ரொம்ப சுத்தமாக இடமே இல்லை. பார்க்கிங் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ரொம்ப தானே வெயிட் பண்ணி ஒரு வண்டி எடுத்ததுக்கப்புறம் தான் அதில் பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா ஹார்ஸ் ரைடிங் வந்து டேரிஃப் வந்து ஓகே தான். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து 6:30 இருட்ட போகிற டைமு, அவங்க வைண்ட் அப் பண்ணுற டைம் நான் போய் கேட்டேன். அதனால் சின்னதாக ஒரு ரைடு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கே கொடுத்தாங்க. எனக்கு அது ஓகேங்கிறது மாதிரி தோணுச்சு அந்த டேரிஃபு. அவ்வளோதான். ஹார்ஸ் ரைடு முடிச்சதுக்கப்புறம் பேக் டு ஹோட்டல் வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டே பிளான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பைக்கரை ஃபால்ஸ், லேக்கு, அப்புறமா வந்து 6th மைல் எல்லாமே போனோம். அதை பற்றி ஒரு சின்ன வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அதையும் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள்.